நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விதமான அங்கீகாரத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய அப்பா இவனால் உங்களை கண்டுக்கிறாமல் இருந்தார், இல்லை அப்பா வழி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்குது என்றால் அந்த ஏக்கமும் கவலையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பது இந்த மாதத்தின் சிறப்பு. எங்கேயோ இருக்கார் அப்பா, ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியல, எங்கள் அப்பாட்ட சிறுபிள்ளையிலேருந்தே நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருமா அப்படின்னு ஏக்கத்தில் நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய தந்தையின் முழு அன்பும் முழு ஆசீர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய
காதல் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு. 2வது மகிழ்ச்சியும் உண்டு. அப்போ காதலில் வெற்றி உண்டுன்னா உடனே காதல் பண்ணிடலாமா? உடனே அப்ளிகேஷன் கொடுத்துடலாமா? இல்லை ஏற்கனவே இருக்க காதலை டிஸ்கன்டினியூ புது காதல் பண்ணிடலாமான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, அவர் எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்காங்க, அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன அப்படிங்கிற வச்சு தான் முழுமையாக காதல் வெற்றி உண்டான்னு சொல்ல முடியும். ஆனால் காதல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கோச்சார ரீதியாக வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் காதலை பொறுத்தளவு 2 குடும்பத்துடைய எதிர்காலத்தை கணக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுடைய குடும்பமும் உறுதியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை இருக்கணுங்கிறத மனசில் வச்சுட்டு காதல் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல் இந்த மாதத்தில் குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமாக டைம் செலவழிப்பீங்க. என் ஃபேமிலி, எனக்குரிய ஃபேமிலி, நான் என் ஃபேமிலிக்காக நான் இதை செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுவீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி உள்ள நம்மளுடைய நேர்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் அடிங்க. உங்களை மாதிரி ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னு எடுத்து பார்த்தா நீங்கள் ஒரு 80% இருக்கீங்கன்னா மற்றவங்களும் 60 to 70 தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 80-90% ஒரு கம்பெனிக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு அல்லது ஒரு கடைக்கு விசுவாசம்னா நீங்கள் தான். ரிஷபராசிக்காரங்க அந்த கடையில் இருக்காங்கன்னா கடை ஓனரும் சரி, தொழிற்சாலை நிறுவனரும் சரி நிம்மதியாகலாம். அவர் நிறுவனர் அவர் காட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்குற நீங்கள் தான் வல்லமை கொண்டவர்கள். ஆனால் அதுக்கான அங்கீகாரத்தை மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஓனர் அப்படியே தலையை சொறிவார், உங்கள் மேனேஜர் ஓடிடுவார் அப்படிங்கிற சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இங்கே உழைப்புக்கும் உண்மையான ஒரு செயல்பாடுக்கும் அங்கீகாரம் என்பது குறைவு. நடிப்புக்கும் ஏமாற்றுத்தனத்துக்கும் அங்கீகாரம் கிரீடம் வச்சு வரவேற்பாங்க. அங்கே இவர மாதிரி உண்டா, இவர் தான் அப்படிம்பாங்க. அவர் ஒன்றுமே கிடையாது, டம்மி பீஸாக இருப்பார். இதான் இந்த கலியுகத்தின் உரிய மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய நேர்மைக்கு உறுதியாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் வேலையில் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை எங்கேயாவது இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு, அல்லது வீடு மாறுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போய் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணித்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப 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 அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான கவனம் செலுத்தினால் ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும், அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். படிப்பில் அசால்ட்டாக நீங்கள் காட்டி இருந்தீங்கன்னா சில ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேம் சில தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வார்த்தைகளை மற்றவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் படிப்பில் எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் விட்டு கொடுக்காம ஒரு முழு மூச்சாக படித்தீங்கன்னா நல்ல மதிப்பு, நல்ல அங்கீகாரம், ரொம்ப பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் நம்முடைய ரிஷபராசியில் சாதாரணமாக ஒரு அடிப்படையாக ஒரு கூலி தொழில் பண்ணுற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் மேல் மட்டத்திலேருந்து இல்லாமல் சாதாரண ஒரு கீழ் மட்டத்தில் வேலை பார்க்குற நம்முடைய அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உணர்ந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து உங்களை அடுத்த போஸ்டிங் போட்டு தருவதற்கான சூழ்நிலைகள், ஒரு அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக கோவில் வழிபாடுகள் செய்வீங்க. கோவில் வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக போய் வழிபாடு செய்வதற்கான பாக்கியம், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உறுதியாக உண்டு. நம்மளுடைய ரிஷபராசி வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். சிறு சிறு வியாபாரங்கள், சிறு தொழில்கள் செய்கின்ற அத்தனை விதமான ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது. இந்த மாதம் மட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்காமல்
பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க. ஆனால் பழைய வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க. சாதாரணமாக வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக ஒரு இயக்கம் உருவாகும். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. மீண்டும் சொல்கிறேன், வயதுக்கு ஏற்றமாறு வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க. சிறு வயது குழந்தைகளுக்கெல்லாம் வண்டியை கொடுத்து அவங்களுக்கும் ஆபத்து, அவர் ரோட்டில் போகும்போது எதிரே உள்ள நபர்களுக்கும் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் உறுதியாக சிறு குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்கள் கொடுக்காமல் குறிப்பிட்ட வயது உள்ள நபர்களுக்கு மட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தையும் வாழ வச்சு மற்றொரு குடும்பத்தை பாதிப்படையாமல் பாதித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது வந்து பொதுவாக எல்லா ராசிக்கும் உண்டு. இது இப்போ நம்ம ராசிக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது.